ஃபியூச்சர் விஷன் மாணவர்களுக்கு வணக்கம். நாம் கடந்த காணொளியில 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளை பாடிய திருஞான சம்பந்தர் குறித்த கருத்துக்களை தான் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். திருஞான சம்பந்தர் அவர் பாடிய பதிகங்கள் எத்தனை, பாடிய பாடல்கள், இதெல்லாம் நம்ம இந்த காணொளியில பார்க்க போறோம். பாருங்க, இவர் எத்தனை பதிகங்கள் பாடியதா சொல்லியிருக்காங்கன்னா 16 பதிகங்கள் பாடியதாக நம்பியாண்டர் நம்பி கூறியிருக்காரு. சரிங்களா? எத்தனை பதிகங்கள்? 16,000 பதிகங்கள். ஆனா நமக்கு கிடைக்கிற பதிகங்கள் எத்தனைனா 384 பதிகங்கள் தான். ஒரு பதிகம்னா எத்தனை பாடல்கள்னு நான் சொல்லியிருக்கேமா? 10 பாடல்கள்னு சொல்லியிருக்கேன். 384 பதிகங்கள்னா 4213 பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. பதிகம்னா நான் என்ன சொன்னேன், 10 அல்லது 11, 10 சொன்னோம், அல்லது ஏதாவது ஒரு பதிகத்துல 11 பாடல்கள் கூட உடையதா இருக்கும். 10 அல்லது 11 பாடல்களை கொண்ட தொகுப்பு தான் என்னது? பதிகம். இது திருஞான சம்பந்தர் தேவாரம் அப்படின்னும் அழைக்கப்படுகிறது. இந்த 3 திருமுறைகளும், திருஞான சம்பந்தர் பாடிய 3 திருமுறைகளும் திருஞான சம்பந்தர் தேவாரம் அப்படின்னும் அழைக்கப்படுது. அதே தான் பாருங்க, 12 திருமுறையில 1, 2, 3 இந்த 3 திருமுறைகளா பிரிக்கப்பட்டிருக்கு. அது திருஞான சம்பந்தர் பாடியது. இந்த திருஞான சம்பந்தர் பதிகம் பாடியிருக்காரு இல்லையா, அதுல 10 பதிகம் அல்லது 11 பதிகம், ஒவ்வொரு பதிகத்திலையும் 10 பாடல்கள் அல்லது 11 பாடல்கள் இருக்குன்னு சொன்னோம். அதுல 8வது பாடல் யாரை பற்றியதா இருக்குமா? ராவணனை பற்றியதா இருக்கும் ராமாயணத்துல. அடுத்தது 9வது பாடல் திருமாலை பற்றியும், திருமாலும் பிரம்மாவும் காண இயலாத சிவபெருமானோட பெருமையை பற்றியதா இருக்கும் எல்லா பதிகங்கள்லயும். சரிங்களா? 8வது பாடல் ராவணனை பற்றியதா மட்டும்தான் இருக்கும். 9வது பாடல் திருமாலும் பிரம்மாவும் காண இயலாத சிவபெருமானோட பெருமையை பற்றியதா இருக்கும். 10வது பாடல் சமண பௌத்த சமயங்கள் தரும் தீங்கினையும், ஏன்னா இது சைவம் இல்லையா, சமண பௌத்த சமயங்களோட தீங்கினையும் சொல்றது 10வது பாடல் தீங்க. 11வது பாடல்ல அவரோட பெயரையும் ஊரையும் குறிப்பிட்டு பதிகம் பாடுவாரு. சரியா? பதிகம் பாடுவார் அடையும் பயன்களையும் கூறும் முறையில அமைச்சிருக்காரு. இது நமக்கு கேட்கலாம். திருஞான சம்பந்தரின் 9வது பாடல் யாரை பற்றியதாக அமைந்துள்ளது? சிவபெருமானின் பெருமையை பற்றி. சிவபெருமான், ராவணன், சரிங்களா, அவரோட சம்பந்தர், இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அப்ப சிவபெருமானோட பெருமை, சிவபெருமான் நம்ம போடணும். பதிகங்களின் காப்பாக கடைசியில் அமைந்துள்ளதால் சம்பந்தர் தேவாரத்துக்கு இன்னொரு பெயர் என்னது? திருக்கடை காப்பு. இது முக்கியம். சம்பந்தரின் தேவாரத்திற்கு அழைக்கப்படும் இன்னொரு பெயர் என்ன? திருக்கடை காப்பு அப்படின்னு அழைக்கப்படும். சரிங்களா? ஏன்னா கடைசி பாடல்ல தான் அவரை பற்றிய கருத்துக்களை சொல்லி இருக்காரு. 23 பண், இது பூ அடிச்சிருங்க, 23 பண்கள்ல பாடியிருக்காரு. திருஞான சம்பந்தர் பாடிய முதல் பாடல், இதுல எப்படி உங்களுக்கு வினாக்கள் கேட்பாங்கன்னா, கேட்டிருக்காங்க. தோடுடைய செவியன் என்று தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? திருஞான சம்பந்தர், அப்பர் திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், இன்னும் திருக்கழுற்றுப்படியார், அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அப்ப யாரு? திருஞான சம்பந்தர். தோடுடைய செவியன் என்ற பாடலை பாடியவர் அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, முக்கியம். அது பாருங்க, விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம். பிரம்மாபுரம்னா எந்த ஊரோட வேறு பெயர்? சீர்காழியோட வேறு பெயர். மேவிய பெம்மான் இவனன்றே மங்கையர் கரசி வளவர்கோன் பாவை வரி வளைக்கை மடமாமணி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாடோறும் பரவா அப்படின்னு சொல்லிட்டு மங்கையர் கரசியை பற்றி பாடியிருக்காரு. சரிங்களா? மங்கையர் கரசியை பற்றி திருஞான சம்பந்தர் பாடியிருக்காரு. அடுத்தது பாருங்க, இவரோட சிறப்பு பெயர்கள். ஞானப்பால் உண்டதால் ஞானசம்பந்தன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. 4 மில்லியால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தன் யார் பாராட்டுறாங்கன்னா, சுந்தரர் பாராட்டுறாரு. 4 மில்லிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தன் என சுந்தரரும், தவநெறி தலைத்தோங்க வந்த திராவிட சிசு என்று தமது சௌந்தரிய லகரியில் ஆதிசங்கரரும், இது முக்கியம்,
தவநெறி தலைத்தொங்க வந்த திராவிட சிசு என்று ஆதிசங்கரர் எந்நூலில் தெரிவித்துள்ளார். சௌந்தரிய லகரி. இல்லைன்னா என்ன தனது சௌந்தரிய லகரியில் கூறியவர் யார்? ஆதிசங்கரர். இந்த மாதிரி எப்படி வேணா உங்களுக்கு வினாக்கள் மாறி மாறி கேட்பாங்க. சைவ சிகாமணின்னு யாரு சொல்லியிருக்காங்க? நம்பியாண்டார் நம்பி. 3 இருக்கு பாருங்க. 4 மின்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தன்னு சுந்தரர் பெருமையா சொல்லியிருக்காரு. தவநெறி தலைத்தோங்க வந்த திராவிட சிசு என தமது சௌந்தரிய லகரியில் யார் சொல்லியிருக்காங்க? ஆதிசங்கரர். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம முக்கிய கொட்டேஷன் கொடுத்துட்டு நமக்கு வினாக்கள் யாரு சொன்னாங்க அந்த மாதிரி வினாக்கள் கேட்கலாம். அதுக்கப்புறம் சேக்கிலார் என்ன சொல்லி பாராட்டுறாரு சம்பந்தர் அப்படின்னா, தமிழ் ஆகரர், முத்தமிழ் விரகன், ஞானத்தின் திருவுரு, இந்த மாதிரி அவரை பெருமைப்படுத்துறாரு. இந்த மாதிரி வார்த்தைகளால தமிழாகரர், முத்தமிழ் விரகன், ஞானத்தின் திருவுரு என்று சம்பந்தரை பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம சேக்கிலார். அதுக்கப்புறம் பாருங்க, இவருடைய வேறு பெயர்கள் பாருங்க. பரசமய கோளரி, திருஞானம் பெற்ற பிள்ளை, காளிநாடுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி கல்வெட்டுகள்லாம் திருஞான சம்பந்தரை பாராட்டி இருக்கு. கல்வெட்டுகள்லாம் பாராட்டி எழுதியிருக்காங்க. அதுக்கு சைவமைந்தர், பாலராவாயன், ஞான குழந்தை, இன்தவிலேசநாதர், அம்மையப்பரால் ஆட்கொள்ள பெற்றதால் ஆளுடைய பிள்ளை, ஊரின் பெயரால் காளிவள்ளல், சண்டையர்கோன், புகழியர்கோன், கோத்திரத்தால் கவுனியர்கோன் அப்படின்லாம் சொல்லி அழைக்கப்படுறார். திருஞான சம்பந்தரை அழைக்கப்படும் விதம் இது எல்லாமே. சைவ சமய குரவர் நால்வரில் ஒருவரான இவர் முருகப்பெருமானின் அவதாரமாகவே கருதப்படுகிறார். நால்வர்னா யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இவங்க 4வரில் ஒருவரான இவர்னா யாரு? சம்பந்தரை குறிக்குது. முருகப்பெருமானின் அவதாரமாக தான் இவர் கருதப்படுறாரு. சரியா? பெரிய புராணத்தில் சம்பந்தர் புராணம் மிகுதியான பாடல்களை பெற்றிருப்பதால் இவரை குறித்து பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்றாங்க. பெரிய புராணம் இருக்குது இல்லையா, அதுல பாதி பாடல்கள் இவரை திருஞான சம்பந்தரை பற்றியதா இருக்கும். அதான் பிள்ளை பாதி. பிள்ளைனா திருஞான சம்பந்தர். பிள்ளை பாதி புராணம் பாதி. பெரிய புராணத்துல இருக்கிற கருத்துக்கள் அது பாதி தான் இருக்கு, இவரை பற்றிய கருத்துக்கள் பாதி இருக்கு. அப்படிங்கிறதுனால பிள்ளை பாதி புராணம் பாதி என்ற பெயர் கொண்டுள்ள புராணம் எது அப்படின்னு கேட்டா பெரிய புராணம். சரிங்களா? அடுத்தது பாடல் சிறப்புகள். இவர் பாடிய பாடல்கள். பாண்டிய நாட்டிற்கு சம்பந்தர் புறப்பட்ட போது அப்பர் சொல்றாராம், கோல்நிலை தீதாக உள்ளது. கோல்நிலைகள் நம்ம இதுல அண்டத்துல கோல்நிலைகள்லாம் தீதாக இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு சரியா படல, ஏதோ அவர் இதை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாவுக்கரசர் ஒரு சில எடுத்து காட்டுறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாராம், நல்லவருக்கு இல்லை நாளும் கோலும் அப்படின்னு சொல்றாராம். இந்த பாடல் இந்த வரிகளை கொடுத்து யார் பாடியதுன்னு சொல்லுவாங்க. நல்லவருக்கு இல்லை நாளும் கோலும்னா யாரு? சம்பந்தர். கோளறு பதிகம். இவர் கோளறு பதிகம் பாடியிருக்காருன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பாருங்க, அதான் என்ன பாடல் வரிகள்னு பார்க்கலாம். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை. சிவனை பற்றிய பாடல்பா. கங்கை முடிமேல் அணிந்து ஏன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. எல்லா நாட்களிலுமே சிவனையே நினைச்சு நான் துதி செய்யறேன். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு. தன்னை வருத்தி தவம் செய்து வாழும் வாழ்க்கையை இப்பிறவியிலேயே பெற்று சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு இந்த பாடல் வரிகள்ல நம்ம பார்க்க போறோம். சைவர் திருமணத்தின் போது ஓதப்படும் பதிகம். திருமணத்தின் போது இந்த பதிகம் சொல்லுவாங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்லதரும் கழுமள வளநகர் பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. நல்லபடியா சந்தோஷமா வாழுங்க. சரியா? எல்லா சந்தோஷத்தோடையும் இந்த சமூகத்துல வாழ்ந்து பெண் நல்லாளோடும்னா என்னது, துணைவியோடு சேர்ந்து வாழுங்க அப்படிங்கிற கருத்தை திருமணத்தின் போது ஓதி நமக்கு சொல்லுவாங்க.
உமையொரு பாகனை சான்றாக்கி பாடுகிறார். யார சான்றாக்கி பாடுறாரு? இத நம்ம உமையாள், சிவனின் மனைவியான உமையாளை சான்றாக்கி பாடுறாங்க. நமச்சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரமே இறைவனின் அருளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாடுறாரு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உயிப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நமச்சிவாயமே. நாதன் நாமம் நமச்சிவாயமே. சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இறைவனோட அருளை இதை நம்ம சொல்லி துதிக்கும் போது நமக்கு இறைவனோட அருள் கிடைக்கும். இப்போ நம்ம எல்லா கோவில்களுமே சிவன் கோவில்கள் ஓம் நமச்சிவாயம் அந்த மந்திரத்தை சொல்லும் போது சிவனின் அருள் நமக்கு கிட்டி அருள் கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காங்க. இறைவனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் நினைத்து கிளியை தூதனுப்பும் அகத்துறை பகுதியையும் நம்ம பார்க்கலாம் இவரோட பாடல்கள்ல. இறைவனை தலைவனா நினைச்சுக்கிட்டாரு, சம்பந்தரை தலைவியா நினைச்சுக்கிட்டு கிளிய தூதனுப்பி அவர்கிட்ட சொல்ற மாதிரி ஒரு பாடல் பாருங்க. சிறையாரும் அடக்கிளியே இங்கே வா, தேனோடு பால் முறையாலே உனத்தருவேன், மொய் பவளத்தொடு தரளம் துறையாரும் கடற்றோணி புறத்தீசன் துளங்குமிலம் பிறையாளன் திருநாமம் எனக்கொரு கால் பேசாயே. சரியா? உனக்கு நான் எல்லாமே தேனோடு பால் எல்லாமே கொடுக்குறேன், மடக்கிலேயே இங்க வா, உனக்கு எல்லாமே உன்னத்தரேன். ஈசன் கிட்ட போயிட்டு ஈசன் கிட்ட போயிட்டு அவரோட திருநாமம் பற்றி பேசாயோ, எனக்காக அவர் திருநாமத்தை சொல்லும் போது எனக்காக அவர்கிட்ட பேசாயோ அப்படின்னு சொல்றாரு. திருவாலவாய் பதிகத்தில் நீங்க இந்த பாடல் வரிகள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறையாரும் அடக்கிலேயே என்று தொடங்கும் பாடல் யார் பாடியது? இந்த மாதிரி நம்மளுக்கு வரிகள் தான் கொடுத்து கேட்பாங்க. காதலாகி கசிந்து கனியனா 12 திறமைகள் 27 பேர் பாடியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் பாடல்கள் பாடியிருப்பாங்க. எந்த பாடல் யார் பாடியது அப்படிங்கிறது தான் இந்த இப்பெல்லாம் நமக்கு வினாவா வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எது தோடுடைய செவியன் வந்தது, மண்ணில் நல்ல வண்ணம் பாடலாம், இதுவும் ஆல்ரெடி வந்திருக்கு. இது முக்கியம். சரிங்களா? இந்த மாதிரி முதல் வரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாடல் பாடியது யார்? நமக்கு பாடல் பொருள்லாம் தேவையில்ல, நாம தியரி எழுதுறது இல்லை, பாடல் வரிகள் தான். இந்த வரி யார் பாடியது? இந்த மாதிரி தான் நமக்கு வினாக்கள் கேட்பாங்க. இந்த 12 திருமுறைகள்ல எல்லாருமே சிவனை பற்றி தான் பாடியிருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா சிவன் வந்தா இவங்கள ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் வழி இல்லை. எல்லாருமே சிவனை துதித்து தான் பாடியிருப்பாங்க. அதனால எந்த வரிகள் யார் பாடியது அப்படிங்கிறத நீங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது திருவாலவாய் பதிகத்துல திருநீற்றின் பெருமையை பற்றியும் சம்பந்தர் பாடியிருக்கார். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திருவாலவாயன் திருநீரே. சரிங்களா? சிவனுடைய திருநீர். நம்ம சிவன் கோயில்களுக்கெல்லாம் போனோம்னா திருநீர் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அங்கேயே நம்ம அவர் கோயிலேருந்து எந்த ஒரு இதுவும் வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது கோயிலுக்கு மாறுபடலாம். உங்களுக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த மாதிரி அந்த நீர் அவ்வளோ ஒரு சிவன் கோவில்கள்ல இருந்து எடுத்து நம்ம இடுற நீர் அவ்வளோ ஒரு பெருமையா பாருங்க. மந்திரமாவது நீர், வானவர் மேலாவது. நீங்க இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது திருநீற்றின் பெருமையை யார் பாடியிருக்காங்கன்னா திருஞான சம்பந்தர். எந்த பதிகம்? திருவாலவாய் பதிகம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவாரூர் பதிகத்தில் நிலையாமையை பற்றி பாடியிருக்காரு. சரிங்களா? தந்தையார் போயினார், தாயாரும் போயினர், தாமும் போவார். தந்தையும் போயிட்டாங்க, தாயும் போயிட்டாங்க, நாமளும் போவோம். கொந்தவேல் கொண்டொரு கூற்றத்தார் பார்க்கின்றார், கொண்டு போவார். நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்மளோட உறவினர்கள் கொண்டு போவாங்க. நிலையாமை இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஏத்துக்கிறது தானே நிலையாமை. ஏத்துக்கிட்டு வாழ்றது தானே. இயற்கை அழகு. இவருடைய இயற்கை அழகை பற்றியும் இவருடைய பாடல்கள்ல சிறப்பாக காணப்படுகிறது. அதுல ஒரு பாடல் பாருங்க. மாண்பாய வயலருகே மரமேறி மந்திப்பாய, மந்தினன் அது குரங்குகள், மடுக்கல் தோறும் தேன்பாய மீன்பாய செழுங்கமல முட்டலரும் திருவையாரே. திருவையாரோட பெருமைய. வயலருகே மரத்தெல்லாம் மந்திகள்லாம் இருக்கிறதுக்கு தேன் மரத்துலலாம்
தேன்கூடுகள்லாம் மரத்துல இருக்கு, மீன் பாய செழுங்கமலம் மொட்டமலரும் திருவையாறே. நிறையினார் நீலநக்கன் நெடுமாநகர் என்று தொண்டர் அறையுமூர் சாத்தமங்கை யவந்தி மேல் ஆய்ந்த அப்படின்ட்டு திருநீலநக்கர், அங்க இருக்கிற திருநீலநக்கர் அப்படிங்கிற இறைவனை பற்றி திருஞான சம்பந்தர் பாடுறார். திருநீலநக்கர் இருக்கிற மலை மேல இந்த மாதிரி இயற்கை அழகோடு இருக்கிறத வர்ணிச்சு சொல்றாரு நமக்கு. அடுத்தது ஞானசம்பந்தர் செய்த அற்புதங்கள். அவர் என்னென்ன அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. இதுல நமக்கு எப்படி வினாக்கள் கேட்பாங்கன்னா, ஏதாவது ஒண்ணு போட்டு யாரு எந்த ஊருன்னு சொல்லி கேட்பாங்க. இதுல திருஞான சம்பந்தர் முத்துச்சிவிகை பெற்ற தலம் எது? நான் சொல்றேன். திருக்கோலக்கோவில்ல பொற்றாளம் பெறுகிறாரு. சிவனை பற்றி அவர் தவம் இருக்க சிவனை பற்றி பாடி தொழுதுட்டு இருக்கும் போது திருக்கோலக்கோவில் அப்படிங்கிற இடத்துல சிவனினோட அருளால பொற்றாளம் அப்படிங்கிற பெறாரு. திருவாயில் அறத்துறையில் முத்துச்சிவிகை பெறாரு. முத்துச்சிவிகைன்னா அது முத்து பல்லக்கு, குடை, திருச்சின்னங்கள் இதெல்லாம் பெற்றிருக்காரு. இது எப்படி கேட்பாங்கன்னா, திருஞான சம்பந்தர் முத்துச்சிவிகையை எந்த திருத்தலத்தில் பெற்றார்? இறைவனின் அருளோடு. திருவாயில் அறத்துறை. சரிங்களா? பட்டீசரத்தில் என்ன பெறாரு? முத்துப்பந்தர். திருவாவடுதுறையில பொற்கிளி. திருவிழிமிழலையில படிக்காசும் பெற்றார். திருஞான சம்பந்தர் படிக்காசு பெற்ற திருத்தலம் எது கேட்பாங்க. முக்கியம். எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? திருஞான சம்பந்தர் படிக்காசு பெற்ற திருத்தலம் எது? திருஞான சம்பந்தர் படிக்காசு பெற்ற திருத்தலம் எது? திருவிழிமிழலை. திருஞான சம்பந்தர் பொற்கிளி பெற்ற திருத்தலம் எது? திருவாவடுதுறை. இந்த மாதிரிதான் உங்களுக்கு வினாக்கள் கேட்பாங்க. ஆல்ரெடி கேட்டது எதுன்னா முத்துச்சிவிகை பெற்ற திருத்தலம் எது கேட்டிருக்காங்க. திருவாயில் அறத்துறை. இதெல்லாம் இந்த மாதிரி வினாக்கள்லாம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, திருப்பாச்சிலாச்சிராமத்தில் கொல்லிமழவன் மகளுக்கு உண்டான முயலகன்னா போலியோ நோய் என்ற நோயை நீக்கினார். சரிங்களா? கொல்லிமழவன் மகளுக்கு உண்டான முயலகன் நோயை போக்கிய திருத்தலம் எது? திருப்பாச்சிலாச்சிராமம். முதல்ல ஊர் பேர். அந்த இடத்துல இருக்கிற அங்க போயிட்டு அந்த குழந்தை கொல்லிமலவன் மகளுக்கு உண்டான முயலகன் அவரை வச்சு பாடல் பாடி அவங்களோட நோயை சிவனை நினைச்சு எல்லாரும் சிவனை நினைச்சு துதித்து பாடல் பாடி அந்த நோயை நீக்குவார். திருமருகல்ல என்ன செய்யறாரு? பாம்பு தீண்டிய வணிகனோட விடத்தை நீக்கினார். பாம்பு தீண்டிய வணிகன் பாம்பு தீண்டிருச்சு, அவங்களோட விடத்தை நீக்கிறதுக்காக ஒன்றும் செய்யல, சிவனை நினைச்சு பாட்டு பாடி நோயை நீக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. விடம் நீங்கிறது. திருமறை காட்டில் மூடிய கோயில் கதவுகளை பாடி திறக்க செய்தார். இதெல்லாம் அற்புதங்கள். இறைவன் நிகழ்த்திய அற்புதங்கள். இறைவனை நினைச்சு தவம் இருந்தா உனக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுப்பாரு இல்லையா? அப்ப அந்த மாதிரிதான். திருவத்தூரில் என்ன செய்யறாரு? ஆண் பனைய பெண் பனையாக்குறாரு. மயிலாப்பூர்ல இறந்து போய் சாம்பலாய் இருந்த பூம்பாவை அப்படிங்கிற பெண்ணை உயிர் பெற்று எழச் செய்தார். இது முக்கியம், இது கேட்டிருக்காங்க. பூம்பாவை என்ற பெண்ணை உயிர் பெற்று செய்த திருத்தலம் எது? மயிலாப்பூர். உயிர் பெற்று மயிலாப்பூர்ல இருக்கிற சிவன் கோவில்ல நடந்த அற்புதம். அதே போல பாருங்க, மதுரையில் தான் தங்கியிருந்த மடத்திற்கு கூன்பாண்டியன் வைத்த நெருப்பை அவனுக்கே வெப்பு நோயாக பற்ற செய்தார். மதுரையில திருஞான சம்பந்தர் தங்கி இருக்காரு. அந்த மடத்துக்கு கூன்பாண்டியன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் நெருப்பு வச்சிடுறாரு. அவருக்கு அந்த நோயாக திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. சரிங்களா? இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நிகழ்த்தியிருக்காரு. இதெல்லாம் திருஞான சம்பந்தர் நடத்திய அற்புதங்கள். இதுல இருந்து எப்படியும் நமக்கு ஒரு கொஸ்டினாவது கேட்டுருவாங்க. இதை நல்லா படிச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்க, பாண்டியனின் மனைவி மங்கையர்க்கரசியார். பாண்டியனின் மனைவி மங்கையர்க்கரசியார். யாருன்னா கூன்பாண்டியன். எந்த பாண்டிய மன்னன்னா கூன்பாண்டியன். என்னோட மனைவி மங்கையர்க்கரசியாரும் அமைச்சர் குலச்சரி யாரும் வேண்ட திருநீரு பூசி வெப்பு நோய் நீக்கி கூன் நீங்க செய்து அவனை நின்ற சீர் நெடுமாறன் ஆக்கினார். அவனே என்ன செஞ்சாரு? வைத்த நெருப்ப அவருக்கு ஏதோ வெப்பு நோயா மாற்ற செய்யறாரு. அதுக்கப்புறம் மங்கையர்க்கரசியார் வேண்டதுக்கு நாங்க குலச்சிறையாரும் வேண்ட
அந்த திருநீரை பூசி அவரோட வெப்பு நோய்க்கு அவரே என்ன செய்யறாரு, நீக்கிறாரு. சரிங்களா? அடுத்தது மதுரையில வந்து சமணர்கள் இருக்காங்க இல்லையா, சமணர்களோட அனல்வாதம் புனல்வாதம் புரிந்து வென்றார். எங்க மதம் தான் அப்படின்னு, சைவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமணரோட போட்டி போட்டு வெல்றாரு. வாதுக்கு அழைத்த புத்தநந்தியின் தலை துண்டாகுமாறு செய்யறாரு. நம்ம வந்து பேசுறதுக்காக போட்டி போட்டு பேசுறதுக்காக அழைத்து பேசி அவரோட தலைவே என்ன செஞ்சிடறாரு, துண்டாகுமாறு செஞ்சிடறாரு. வாய்க்கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகும் நயனம் காய்கனையினால் இடந்து ஈசனடி கூடி காலத்து மலையே. இந்த பாடல் வரிகளை பாடியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யாரு? திருஞான சம்பந்தர். காலத்தி மலையை பத்தி அவர் பாடிய வரிகள். கண்ணப்பருக்கு அருள் செய்த கையிலே எங்கள் அண்ணல் ஆரூராதி யானைக்காலே என்று கண்ணப்ப நாயனாரை பற்றி பாடியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். கண்ணப்ப நாயனாருன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வரிகள்லயே இருக்கு பாருங்க. நெறி மகன்மை நெறி. இவரோட நெறி என்னதுன்னா மகன்மை நெறி, அதான் சத்புத்திர மார்க்கம். இவரோட மார்க்கம் என்னதுன்னா சத்புத்திர மார்க்கம். ஒவ்வொரு புக்கில் சர் இருக்கும், ஒரு புக்கில் சத்து இருக்கும். இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். புக்கு இலக்கிய வரலாறு வயசு அது மாறும். ஞான சம்பந்தனோட நெறி எதுன்னா கிரியை, மகன்மை நெறி. அதான் இங்கே பார்த்தோம்ல, நெறி வந்து கிரியை, மகன்மை கிரியை நெறினாலும் மகன்மை நெறினாலும் ஒண்ணுதான், சர்புத்திர மார்க்கம். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம திருஞான சம்பந்தரை பற்றி கருத்துக்களை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அதாவது முக்கியம் இது வந்து கூன்பாண்டியன் முக்கியம். எந்த பாண்டிய மன்னனை வெப்பு நோய் நீங்க பாட செய்தார்? இந்த கேள்வி முக்கியம். திருஞான சம்பந்தர் வெப்பு நோய், திருஞான சம்பந்தர் பாண்டிய மன்னன், எந்த பாண்டிய மன்னன்னு நமக்கு கேட்பாங்க. கூன்பாண்டியன். சரிங்களா? இந்த மாதிரி வினாக்கள்லாம் இது ரொம்ப முக்கியமா இருக்கு. நீங்க இதெல்லாமே படிச்சுக்கணும். திரும்ப திரும்ப ஒரு 2-3 முறை படிங்க, கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ரீகால் பண்ணுங்க. படிக்கிறீங்களா, இப்போ ஒரு முறை எடுத்து மெட்டீரியல் வச்சு படிக்கிறீங்களா, புக்கை மூடி வச்சுட்டு என்னென்ன அப்படியே ஒரு ரீகால் பண்ணுங்க மைண்ட்ல. இதெல்லாம் செஞ்சாரு, எந்த துறையில வந்து படிக்காசு பெற்றாரு, எந்த துறையில வந்து, அந்த மாதிரி புக்கையே பார்த்து புக்கை மூடி வச்சுட்டு மைண்டு ரிலாக்ஸாக நல்லா யோசனை செய்யுங்க. அவரோட மார்க்கம் என்ன, நெறி என்ன அப்படின்னு முக்கியமான கருத்துக்களை அப்படியே மைண்டில் அப்படியே ஞாபகப்படுத்துங்க. சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்த வகுப்பில் திருநாவுக்கரசரை பற்றிய கருத்துக்களை பார்க்கலாம். நன்றி மாணவர்களே. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 9042030163 and web address www.futurevision.ias.com.